23 years, first this workshop we have been conducting. Well, theoretical knowledge will not help you. We have been studying in the institution. 3 years full theory, but the practical exposure is what we need. The current need is the practical, the knowledge. The chosen thing is very, very important thing. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டுல மிக முக்கியமான கண்டுபிடிப்புனா அந்த செல்போன். 50 லட்சம் செலவு பண்ணிட்டு அப்புறம் போய் ஜாஸ்தி ஒரு 10,000 ரூபாய் வேலை செஞ்சா அதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லை. குறைந்த முதலீடுல அதீத லாபம் இல்லைங்களா? அதுதான் முக்கியம். அதை இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி வெவ்வேறு வாழ்க்கை நல்லா வரணும்னு சொல்லிட்டு நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ. Respected Vice Principal Sir, HOD, faculty members and my dear students. I feel honored to welcome you all to this 2-day hands-on training program. Smartphone servicing and troubleshooting organized by Institution Innovation Council and Department of Computer Science, Computer Application, Information Technology associated with New Technology, Mobile Servicing and Training Institution and Training Institution. It's a pleasure to welcome the Chief Guest, Honor Mr. Karthik and his team member working in New Technology and Mobile Servicing and Training Institution, Coimbatore. Good morning to all. We are from New Technology, Mobile Service and Training Institution, Arthinagar, Coimbatore. First of all, I would like to thank Principal Sir, Vice Principal Sir and HOD ma'am to arrange this wonderful occasion. In this 2 days, we will discussing about how to servicing mobile phones in easy way. ஸோ ஆல்ரெடி நிறையாவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நான் அன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்தப்பவே ஒரு 1 hour பேசியிருக்கேன். ஸோ சார் சொன்ன மாதிரி ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இந்த 2 days நீங்கள் கொடுக்க முடியுமோ கொடுங்க. கண்டிப்பாக இந்த 500 அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்க முடியும், கண்டிப்பாக முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது நாங்கள் 2 பேர் எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது மற்ற டேஸில் இல்லாமல் இன்னைக்கும் நாளைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த 2 நாள் படிச்சுட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஆர்ட்ஸ். ஸோ இந்த ஃபீல்டில் எப்படி நம்ம செலக்ட் ஆகி போவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாம் விட்டுருங்க. அதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் அங்க 500 பேர் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு 50 பேர் இங்கே ஃபில்டர் ஆகி உட்காந்துருக்கீங்க. அப்ப நீங்க வந்ததே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாரும் இடத்துல உட்கார முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லித்தரோம். ஸோ இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறது எல்லாத்தையும் இருக்கும்போது இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேருக்கு எந்த போனா இருந்தாலும் பரவாயில்ல, கீபேடா இருந்தாலும் சரி, டச் போனா இருந்தாலும் சரி, இல்ல ஐபோனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு போனா இருந்தாலுமே எனக்கு டிஸ்மேனேஜ் பண்ண தெரியும் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஒரு போனை நான் ப்ராப்பரா பிரிச்சு நான் மாற்ற தெரியும், எனக்கு அசம்பிள் பண்ண தெரியும் யாராவது இருக்கீங்களா? இல்ல. நாளைக்கு இதே கொஸ்டின் சார் முன்னாடி நான் கேட்பேன், யாருக்கு மொபைல் பிரிக்க தெரியும் கான்பிடண்டா அப்படின்னு. கண்டிப்பா நீங்க எல்லாருக்கும் கை தூக்குவீங்க. சேலஞ்ச் வச்சுக்கலாமா? எந்த போனா தான் நான் தைரியமா பிரிப்பேன் அப்படிங்கிறதுக்கு கான்பிடன்ட் கொண்டு வர அளவுக்கு நான் கொடுக்க ரெடியா இருக்கும். ஸோ அது நீங்களா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஒரு சேலஞ்சிங் இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான். ஓகே, வந்துட்டு இந்த நாபை பிளாக்கே கனெக்ட் பண்ணிக்கணும். சரியா? COM அப்படின்னு பிரிண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல பிளாக் ப்ரோபா கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்த ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே வோல்டேஜ் ஓம் மில்லி ஆம்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே மட்டும்தான் இதை கனெக்ட் பண்ணணும். இது பின்னைஸ் பேரு, இந்த பாக்ஸர் பாரு, இது கெப்பாசிட்டி ஒரு சைடு 3 இருக்கு, ஒரு சைடு 2 இருக்கு. சால்டரிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஹீட் பண்ணி ஒட்ட வைக்கிறது, ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஓரளவுக்கு ஒன்னவே வச்சு திருப்பி இப்போ எடுத்துட்டு திருப்பி 1 செகண்ட் மறுபடியும் அதே கனெக்ட் பண்ணிங்கனாலும் ஓகே. ஓகேவா? தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்கு. பேட்டரி பூஸ்ட் ஓகேவா? அதில் எத்தனை வோல்ட் போட்டுருக்கீங்க கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? இதில் பேட்டரி வோல்டேஜ் என்ன? 3.7 to 4.7. ஓகேவா?
இப்போ இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த பின் வந்து ப்ளஸ், நடுவில் இருக்கிறது வந்து மைனஸ், இந்த காரணம் வந்து செகண்ட் காரணம். கூட பிடிச்சது பேட்டரி ஆ 2 நிமிஷம் வச்சாலே போதும். சில ஃபோன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பிரிக்கவே தேவையில்லை, ஜஸ்ட் பேட்டரி மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஓகேவா? ஆனால் இந்த ஃபோனில் வந்து இதையும் சேர்த்து பிரிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா இதில் டச் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ அப்போ வந்து டச் கனெக்டர் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை வெளியே எடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக அந்த மதர் போர்டை ரிமூவ் பண்ணியாச்சா. அடுத்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப் வந்து டிஸ்பிளே வரக்கூடிய ஸ்டிப்பு. இந்த ஸ்டிப் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மெயின் போர்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டிப்பு. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் பிரிச்சாச்சு. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் கனெக்டர், கீழே இருக்கிறது வந்து டிஸ்பிளே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறத வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபோன் போர்டுல இருந்து நான் ரிமூவ் பண்ணணும் இல்லையா. அப்போ இது வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு மொபைலில் வந்துட்டு ஃபெவிக்விக், அனபாண்ட் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. சரியா? ஸோ இப்போ இது வந்து இந்த மிஷின் பேர் நேற்று நான் சொல்லியிருக்கேன், நான் சொன்னேன் அது இல்லையா. இந்த மிஷின் பேர் வந்து ஒன்றும் இல்லை, ப்ளோயர். ஹேர் ட்ரையர் இருக்கு இல்லையா, சூடான காற்று வரும் இல்லையா, அதுதான். அப்போ வந்து இது வந்து ப்ளோயருங்கிறது ஹேர் ட்ரையர் மாதிரி தான். அதாவது இப்போ இதில் வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெக்வயர் லெவல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 பேர்த்துக்கு சமைக்கிறாங்க அப்படின்னா காரம் உப்பெல்லாம் எவ்வளோ லிமிட்டடாக போடுவாங்க. ஒரு 10 பேர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, 100 பேர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி தான் இதுவும். அப்போ ஹெவியாக ஒட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஹீட்டையும் ஏரையும் செட் பண்ணிக்கணும். இல்லை லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா ஹீட் ஏரே கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெக்வயர் லெவல் தான் எல்லாமே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு மொத்தம் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மிஷினில் வந்து 2 ஃபங்க்ஷன் ஜென்ரேட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏரு, இன்னொன்று என்னது ஹீட். எப்போ வந்து ஏரு எப்போ ஹீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, அதாவது இப்போ வந்துட்டு ஒரு ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவேன், மொபைலை கையில் எடுத்துட்டு லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும்னு நேற்று சொன்னோம் இல்லையா. ஒரு லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணணும். அந்த லிக்விட் பேர் என்ன, ஐபிஇ. அந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணணும். அதாவது ஒரு ஃபோன் ஆன் ஆகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, பேட்டரியை செக் பண்ணுங்க, பூஸ்ட் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஆன் ஆகுது. அப்படியே ஒரு வேளை ஆன் ஆகல அப்படிங்கிறப்ப போர்டு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்க சொன்னேன். அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னா மொபைலை பிரித்து அங்கங்கே ஃபங்கஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஐபிஏ லிக்விடை வச்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும். ஸோ இதளவுக்கு இப்போ எல்லாருமே நேற்று இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா. ஸோ நேற்று பிரிக்க தெரியாது, பட் இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்களே பிரிக்கிறீங்க. அவ்வளோதான், இதான் ஃபோன் சர்வீஸ் அப்படிங்கிறது. இனி அடுத்து ஸ்பாட்ஸ் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேட்டரி செக் பண்ணி பூஸ்ட் பண்ணி ஒரு ஃபோன் ஆன் ஆயிடுச்சா, அப்போ வந்து என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலாக படிக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இதான் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான். அப்போது இந்த ஃபோன் ஆன் ஆச்சு அப்படின்னா இதுக்கு குறைஞ்சது கடையில் எவ்வளோ வாங்குவாங்க, அந்த ஃபோன் ஆன் பண்ணாங்கன்னா எவ்வளோ வாங்குவாங்க, குறைஞ்சது 150 ரூபானாவது வாங்குவாங்களா. அது என்ன நம்ம கேட்க மாட்டோம், ஆனால் கொடுத்து வாங்கிட்டு போகிறோம். பட் பூஸ்ட் பண்ணால் ஆன் ஆயிடுது. இதே மாதிரி தான் கீப்பராக இருந்தாலும் சரி, டச் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஐஃபோனாக இருந்தாலும் கான்செப்ட் ஒன்று தான், பூஸ்ட் பண்ணுங்க ஆன் ஆகும். அவ்வளோதான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக் ஸ்பீக்கர் இங்கே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப கால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பார்ட்ஸ் மட்டும் மாற்றினீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த ஃபோனில் வந்து டச் டிஸ்பிளே எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, இந்த சைடில் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும்தான் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சென்டரில் இன்டர்மீடியட்லாம் பேஸ்ட் அப்ளை பண்ண மாட்டாங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது. இப்போ இந்த டச் டிஸ்பிளே பிரிக்கிறேன், அதே மாதிரி சார்ஜ் பின்னு மாற்றுறேன், சிம் ஸ்லாட் எடுக்கிறேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசியில் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, எடுக்கும்போது ஹீட்டு தான் அதிகமாக வச்சுக்கணும், ஏர் கம்மியாக வச்சுக்கணும். அதே தண்ணிக்குள்ளே விழுந்த ஃபோனை வந்து நான் என்ன பண்ணணும்னா உடனே சடனாக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்கனால மேக்ஸிமம் காப்பாற்றிடலாம். ஏன்னா பேட்டரியில் தானே ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் இருக்குது. அப்போ தண்ணி வந்து அந்த இடத்துல போய் நின்றுச்சு அப்படின்னா நான் ஷார்ட் ஆகும். அது எப்படி ஷார்ட் ஆகணும்னு உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொன்னால், இப்போது அந்த பிளக் பாயிண்டில் இந்த பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், டேரெக்டாக இந்த ப்ளோயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஒயர் எடுத்து இங்கே கொடுத்து இப்படியே கொடுத்து என்ன ஆகும், ஷார்ட் ஆகிடும். அப்போ ஹோல் பில்டிங் என்ன ஆகிடும், பவர் பிளாக் ஆகிடும் இல்லையா. ஏன்னா லோடு 0, இது லோடு இருக்குது. அப்போ அது லோடு இருக்குது, 0 லோடு கொடுத்தோம் அப்படின்னா ஷட் டவுன் ஆகிடும். அதே மாதிரி தான் ஃபோனு.
அப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது பேட்டரி கடையில் இருக்குது. இப்போ தண்ணி பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன ஆயிரும், ரெண்டையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டுரும். அப்புறம் அடுத்து ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் டேமேஜ் பண்ணி விட்டுரும் இல்லையா, அதுதான் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு காரணம். இதில் வந்து ஹீட் வந்து ஒரு 400 அந்த மாதிரி பார்த்துக்கணும். சரிதா? ஹீட்டு அந்த ரொட்டேஷன் பண்ணுற நாப் வந்து ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்படியே கை கட்டுங்க. இந்த ஹீட் ஏர் ஃபீல் ஆகுதா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த போர்டை வந்து ட்ரை பண்ணும்போது இப்படியே வச்சு ட்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரெட். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்ன ஆகும், ஹீட் ஏர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரே இடத்துல வைக்கும்போது என்ன ஆகும், காம்பனண்ட் டேமேஜ் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு பெயிண்ட் பேக் போட்டு பாருங்க எப்படி இருக்குது, ஓரளவுக்கு எதுன்னு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு அப்புறம் எடுத்து அசம்பிள் பண்ணிங்கன்னா அகைன் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஓகேவா? எல்லாத்தையும் மறுபடியும் ஃபங்கஸ் வரும், அப்படி இப்படின்னு தான் வரும். ஓகேவா? அப்புறம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா ஃபோன் ஆனாகம் போயிடும். இப்போ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டச் டிஸ்பிளே பிரிக்கிறேன். அப்போ ஏர் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். சரி, அதெல்லாம் கொஞ்சம் தான். அந்த லிமிட்டட் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கே தெரியும். அந்த மெச்சூரிட்டி வந்து வர வர ஒரு 10 முதல்ல பிரிக்க என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சூடு பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பேஸ்ட்டு அப்படியே லைட்டாக வந்து அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்குமா. அப்போ அந்த பேஸ்ட் வந்து விட என்ன ஆயிரும், இந்த டச் டிஸ்பிளே கலந்து வந்துடும். அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். இப்போ இந்த ஒட்டி இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டிலேருந்து பிரிக்கிறதுக்கு அந்த மிஷின். அதே மாதிரி இங்கே பாருங்கப்பா, கீழே வந்து இப்படி காமிச்சிக்கிறேன். ஓகேவா? ஆனால் அந்த மேலே வந்து ரொம்ப நேரம் நான் ஹீட் காமிக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா மேலே என்ன இருக்குது, கேமரா இருக்குது, சென்சார் இருக்குது, அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் ஓப்பன் மொபைல் நெட் சொன்னா இல்லையா, பேக் சைடு எல்லாருமே பிரிச்சுட்டீங்க. ஃப்ரண்ட்டு இப்படி தான். ஃப்ரண்ட் எப்படின்னா இப்படி ஹீட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே இப்போ வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்க. இங்கே தான் ஆஃப் பண்ணிக்குவோம். சரியா? மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ளை கடைசியாக வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதில் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான டூல்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மெச்சூர்டு லெவல் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அட்டை, இந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டின அட்டை மட்டும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, வேஸ்ட் அட்டை. ஓகேங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரியான அட்டை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கம்பல்சரி இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ இந்த அட்டையை வந்து என்ன பண்ணணும்னா அந்த சைடில் கேப் தெரியும். ஓகேவா? கேப் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு லைட்டாக இப்படி எடுத்தீங்க அப்படின்னா வரும். அது கரெக்டாக டச்சுக்கு டிஸ்பிளேக்கு இடையில விடணும். ஓகேவா? சாரி, டச்சு டிஸ்பிளேவும் வந்துட்டு அடியில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக எடுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிப்பு அடியில் வரும்பா, அதை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு கட் ஆகாத அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்டக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏன் வரமாட்டேது, பிடிச்சி இழுக்கெல்லாம் கூடாது, இழுத்திங்கன்னா உடஞ்சி போயிடும். இப்போ வந்து நான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மாதிரியான ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி வேணாலும் இழுத்துக்கலாம். ஆனால் நான் டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வழியாக பிரிக்கிறேங்கிறப்ப டக்குன்னு இழுக்க முடியுமா? அப்போ டிஸ்பிளே உடஞ்சிச்சுன்னா நான் தான் கை காசு போட்டு மாற்றிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்டக் ஆகுதா, 1 செகண்ட் மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு அப்போ கை உடைங்க பாருங்க. கைக்கு அப்போவே வந்து ஹீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த பேஸ்ட் அப்படியே அதுவாக இலகும். அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா வந்துடும். சரியா? இப்படி எடுத்துட்டு ஸோ அதே மாதிரி தான் இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். இப்போது இதில் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு எடுக்க தெரியும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இது எப்படி இருக்குப்பா, இந்த பின்னாடி ஒரு வால் மாதிரி இருக்கு, முன்னாடி ஒரு இது இருக்கா. இப்போது இது டச்சுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் இருந்தால் இது என்ன ஐசி, டச் ஐசி. ஓகேவா? அப்போ டிஸ்பிளேல வந்து இல்லை. அப்போ டிஸ்பிளே அப்படிங்கிறது அந்த கனெக்டர் மேலே போர்டுக்குள்ளே வந்து தான் டிஸ்பிளே ஐசிஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து இங்கே பார்த்துக்கோங்க, இப்படி இந்த அளவுக்கு ரீஜன் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் டிஸ்பிளே ஒட்டி இருக்கிறது தெரியுதா. இதில் தான் அந்த இமேஜ், படம், வீடியோ, ஆடியோ எல்லாமே தெரியாது எல்லாமே இந்த ரீஜனில். முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கண்ணாடி என்ன அப்படின்னா டச். இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இது பேர் என்ன, டச். ஓகே, இதில் இந்த இடத்துல ஒரு மெச்சூரிட்டி லெவலில் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒயிட் கலர் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் சப்போர்ட்டிங் கிளாஸ் தான். உள்ளே வந்து இப்படி உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் லேயர் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா? அந்த பிளாஸ்டிக் லேயர் தான் ஒரிஜினல் டச். இது சும்மா கண்ணாடி தான். இப்போ இந்த ஏன்னா இப்போ சப்போர்ட்டிங் அந்த பிளாஸ்டிக் லேயர் இதோட ஒட்டினா தானே அது வேலை செய்யும். வெறும் லேயர் மட்டும் வச்சு யாரோ ஒர்க் பண்ண முடியுமா? அப்போது இந்த கண்ணாடியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச்சு டிஸ்பிளேவே நான் தனியாக பிரிச்சிருக்கிறேன் இல்லையா, இது காம்போ. இப்படி நான் தனியாக பிரிச்சிருக்கேன்னா அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக என்னது டச்சு, இப்போ பின்னாடி வருது என்னது டிஸ்பிளே. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச்சை மட்டுமே பிரித்து எடுத்துட்டு இந்த டச்சை மட்டுமே வாங்கி ஒட்டக்கூடிய டெக்னாலஜி தான் ஓசி, ஆப்டிக்கல் அட்ஜெசிவ்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன
பெனிஃபிட் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். செட்டோட வர ஒரிஜினல் டிஸ்பிளே. அப்போ கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணனால ரேட்டும் கம்மியாகும். ஸோ ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். கிளாஸ் சேஞ்சிங்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இந்த கண்ணாடி பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டச் பண்ண டச் ஒர்க் ஆகும். எப்படி? அதுதான் கிளாஸ். அப்போது இந்த கண்ணாடி பிரிச்சிட்டிங்கன்னா இந்த படம் மட்டும் தெரியும், அப்படி தொடும்போது வேலை செய்யாது. அப்போது டச்சை நம்ம பிரிச்சிருக்கோம்னு அர்த்தம். அதுவே கிளாஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னா அது டெம்பர் கிளாஸ் கிடையாது. இந்த கண்ணாடி பிரிச்சிடுறாங்க, பிரிச்சதுக்கு அப்புறமாவும் டச் பண்ணிங்கன்னா டச் வேலை செய்யும். அப்போது அந்த பிளாஸ்டிக் லேயர் டிஸ்பிளேவோட வந்துடுது, இந்த கண்ணாடியோட வராது. ஓகேவா? இந்த பிளாஸ்டிக் லேயர், இந்த ஸ்டிப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டிப் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் லேயர் இந்த கண்ணாடியோட வந்தால் டச்சு. அந்த கண்ணாடி மட்டும் தனியாக வருது அப்படின்னா, இப்படி ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா கிளாஸ் மட்டும் பிரிச்சு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரெண்ட். கிளாஸ் சேஞ்சிங், டச் சேஞ்சிங் அப்படின்னு சொல்ல வருது. ஓகேவா? கண்ணாடியை பிரிச்சுட்டு டிஸ்பிளேல இப்படி தொடும்போது வேலை செஞ்சால் அதை நம்ம கிளாஸை பிரிச்சிருக்கோம். அதுவே இப்படி பிரிச்சுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா நம்ம பிரிச்சு டச்சு, அவ்வளோதான். ஓகேவா? இது காம்போ. இப்படி வந்து பிரிச்சாச்சு. இனி அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பேஸ்ட். இந்த பேஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து மற்றவங்களோட டிஸ்பிளேக்கு வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டாம். உங்களோட ஃபோனில் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேர் பார்ட்ஸ் கடை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கால் பண்ணி கேளுங்க. விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்களே போய் ஸ்பேர் வாங்கிட்டு வந்துட்டு மொபைல் இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணணும். இதை வச்சுங்க பார்த்துருங்க இந்த மாதிரி. ஓகேங்க பாருங்க, கரெக்டாக எடுத்தால் ட்ராக்கே கட் ஆகாமல் அழகாக வரும். இதை கிளிப் பண்ணிக்கலாம், இந்த 2 ஹோல் மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ஹீட் ஏர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அரவிந்த் இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே பார்க்காத. இல்லை வச்சானா கருகிடுவாங்க. கரெக்டாக தோசை சுடுற மாதிரி நீட்டாக எடுக்கணும், இல்லைன்னா பிஞ்சு வந்துரும்பா. இங்கெல்லாம் சொல்ல அடுத்தது இங்கே பாருங்க, இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் காமிச்சாரு விட்டுருங்க. இதெல்லாம் இங்கே பாருங்க, இந்த தம்பி இது ரெசிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோ, அப்படியே எடுத்துக்கோ. இங்கே பாருங்க, இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ரெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அப்படியே கிளிக் பண்ணிக்கோ. அப்படியே கிளிக் பண்ணினா அது அப்படியே தனியாக இருங்க வயல். ஓகேவா? அப்படியே கிளிக் பண்ணி ஒன்று மட்டும் எடுத்துக்கணும் முடிஞ்சு. ஒரு ரெசிஸ்டோ, ஒரு இண்டக்டரோ, ஒரு கெப்பாசிட்டோ வந்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் அப்ளை பண்ணுறா, ஹீட் பண்ணிங்கன்னா வந்து ஓகே. அப்படியே எடுத்து அப்படியே உடனே கையில் தான் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நடுங்குது. எல்லாருமே இருக்கீங்களே, அதுக்கெல்லாம் ஃபெயில் பண்ண வேண்டாம். கையில் வச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இயர்ஸாக இதுக்கான எஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2020 இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ்க்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 2020 ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கே தெரியும் 2 இயர்ஸ் அப்படிங்கிறது பேண்டமிக் அப்படிங்கிறப்போ அதுக்கு மேலே எப்போ பண்ண முடியல. அதுக்கான முயற்சி தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அடிப்பட்டிருக்கா? இனி இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டிகிரி முடிச்சு போனப்போ நீ ஒரு ஜாப் சீக்கரா இருக்கிறத விட
நீ ஒரு செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தால் இன்னும் பெட்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அப்போ 50 ஆச்சு, இப்போ 49 இல்லைங்களா? ஸோ 49 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து டோட்டலாக நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 49 அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இந்த டைம்ல வந்து பாராட்டியே ஆகணும். இதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்துருக்கீங்க. இது சார்ந்து இனிமேல் நடக்கக்கூடிய ஈவெண்ட்லையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை நம்மளுடைய நண்பர் 2020 நம்ம அப்ரோச் பண்ணாலும் இதுவரைக்கும் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது சார்பாக எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கோங்க சார். அதுக்கான முயற்சிகள் நம்மளுடைய பேராசிரியர்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த 2 days ப்ரோக்ராம் நீங்க கலந்துருக்கீங்க. இதை வெறும் லேர்னிங்கா எடுக்காம நல்ல இனிமேல் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பா அதிகமாகும். இது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அமையும் நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி. புரியாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா சார் வந்து ஒவ்வொரு இதுக்கும் இம்பார்ட்டன் பண்ணி இதெல்லாம் இப்படிதான் பண்ணணும், இதான ஒர்க் இப்படிதான் இருக்கணும், இன்னொன்னுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லி தந்தாங்க. அதுவும் ஒரு என்ன சொல்றதுன்னா நல்லா பார்த்த உடனே புரிஞ்சுக்க தக்க வகையில வந்து இருந்தது. அதே மாதிரி மொபைல் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னன்னா 500,000 வாங்குறாங்க, 2000 போகுது அப்படின்னு. ஆனா அதுல ஒவ்வொரு இதுவுமே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதே மாதிரி நம்மளால புரிஞ்சுட்டா மட்டும்தான் இது பண்ண முடியும், ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணா மட்டும்தான் அந்த சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா, அதாவது நம்ம பொறுத்தளவுக்கு வெளியில இருக்கிறது கஷ்டமா தான் தெரியும். ஆனா பட் உள்ள வந்து அதை வந்து நம்ம பழகும் போது வந்து ஈஸியா தான் இருக்கும். நல்லபடியா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. நம்ம மொபைலை வந்து வெளியே மட்டும்தான் பார்ப்போம், உள்ள கழட்டி எப்பவுமே பார்த்தது இல்லை. நானும் அப்படித்தான். உள்ள கழட்டி பார்க்கணும்னாலே இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கே நான் பயப்படுவேன். ஆனால் இப்போ நான் வந்து மொபைல் ஃபுல்லாமே பார்ட் கழட்டி ரீஅசம்பிள் பண்ணுற அளவுக்கு என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. தேங்க்யூ சார், 2 பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ எதுவுமே எனக்கு தெரியல, மொபைல் எப்படி சர்வீஸ் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு மொபைல் வீட்டிலேருந்து எடுத்து வந்தேன், ஒர்க் ஆகாது. இன்னைக்கு வந்து அதை நான் கழட்டி நானே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இவங்க தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்து 2 பேர் தான் காரணம். தேங்க்யூ. ஒர்க் மொபைல் சர்வீஸ்ன்னு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சது வந்து எப்படி கற்றுக்கிறது 2 daysல அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இவங்க வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து மொபைலோட சும்மா இன்னைக்கு வந்து பாட்டெல்லாம் நீங்கள் இது பண்ணுங்க, நாளைக்கு தான் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்று பண்ணும்போதே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் பிரிக்கிறதுலேருந்து சரி, இன்னைக்கு நான் பிரித்து அசம்பிள் பண்ணுற வரைக்கும் லைவ்லியா எங்களுக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நாங்கள் எப்படி கற்றுக்கலாம், ஒரு ஃப்ரெண்டு எப்படி சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. அவங்க ஒருத்தருக்கு எவ்வளோ தடவை வேணாலும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. புரியாததை புரிய வச்சாங்க. நான் நினச்சதை விட இந்த ப்ரோக்ராம் நல்லா தான் இருந்தது. தேங்க்யூ சார். ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ தியரிட்டிக்கலாக சொன்னாங்களோ அதை விட ப்ராக்டிக்கலாகவும் காமிச்சாங்க எல்லாத்தையும். இதை இதோடு விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு அது முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல இதுக்கு நம்ம வரணும். தேங்க்யூ. அது வந்து ஃபர்ஸ்ட் வளர்மதி மேடத்திட்ட பேசிட்டு போனோம். அதுக்கப்புறம் பிரின்சிபல் சார்ட்ட பேசணும். அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களும் நம்ம வந்து ஒவ்வொரு காலேஜில் நடக்கிறதுக்கும் ஸ்டேட்டஸ் போடுவோம், அதை பார்த்து அவங்களும் பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு கடைசியில் போன 12 மாதம்னு நினைக்கிறேன் வந்து நம்ம ஃபேக்கல்ட்டியெல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க. திரும்ப டேட் பிளான் பண்ணும்போது திரும்ப அடுத்த அலை வந்துருச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் முடிச்சு இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபீட்பேக் நல்லா சொல்லியிருக்கீங்க. எத்தனை பேர் மொபைல் சர்வீஸ் கொண்டு வந்தீங்க, எத்தனை மொபைல் ரெடி ஆயிடுச்சுன்னு சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதோட வெற்றி நீங்கள் வந்து வாய்மொழியாக சொன்னாலும் சரி, நேரடியாக சொன்னாலும் சரி, இதோட வெற்றி என்னன்னா அடுத்த ஒரு பேட்ச் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வராதவங்க ஃபீல் பண்ணணும். அவங்க வந்து உங்கள் மேடத்தை பார்த்து அடுத்த பேட்ச் எப்போ போடுவீங்கன்னு கேட்கறது தான் அதனுடைய சக்ஸஸ். ஓகே, அதுக்கு உண்டான வேலைக்கு நீங்கள் வந்து அவங்க எல்லாமே செய்யுங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லும் போதே சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதில் 2 விஷயம் தான். ஒன்று சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அது மாதிரி தான் நம்ம வந்து 2 நாளில் நீங்கள் பழகி இப்படியே அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அநேகமாக டோல் கிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? எல்லாத்தையும் டோல் கிட் வந்துச்சா? விசிட்டிங் கார்டு வந்துதா? ஸோ வந்து டோல் கிட் மேக்ஸிமம் வந்து எல்லா மொபைலும்
அதில் மேக்ஸிமம் அதிலே பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷனலாக தேவைப்படுதுன்னா ஒரு மல்டிமீட்ரு, ஒரு சார்ஜிங் இல்லையா, ஃபேஸ்ட் லெஃப்ட் ஜம்பர், இது மட்டும் இருந்தாலும் நீங்களே மேக்ஸிமம் ஒரு 80% மொபைல் நீங்கள் வீட்டில் இருந்தே பார்ட் டைமாக சர்வீஸ் பண்ணி உங்கள் செலவுக்கு உண்டான பைசாவை நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் அதை அப்படியே டெவலப் பண்ணிங்கன்னா நீங்கள் கடை வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லைன்னா அதே போல ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக சொன்னேன்னா இது அப்படியே இந்த 2 நாளில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம்னா நம்ம 2 நாள் இவ்வளோ தூரம் வந்து சொல்லி கொடுத்ததுக்கு உங்கள் ஃபேக்கல்ட்டி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எதுவுமே பிரயோஜனமாக போயிடும். அதனால் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கார்டு கொடுத்துருக்கோம், ஃபோன் பண்ணுங்க. அல்லது சிங்கானூர் தான். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு காலேஜுக்கு போகிறோம், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லி சென்னையில் கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ். ஏற்கனவே 2 வருஷம் நடத்தியிருக்கோம். இப்போ 3ஆவது டைம் அங்கே போகிறோம். இப்போ அவங்களாம் டவுட்னா ஃபோனில் தான் கேட்க முடியும். நேரில் வரணும்னா கிட்டத்தட்ட அவங்க 2000 ரூபா செலவுனா தான் நேரில் வர முடியும். பட் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். சண்டேவும் நமக்கு ஒர்க்கிங் டே தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சண்டே நம்ம ஒர்க்கிங் டே தான் வச்சுருக்கோம். ஸோ ஏதாவது டவுட்னாலும் கூட நீங்கள் நம்ம சென்டருக்கு வரலாம். வந்தாலும் ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து அவங்க மேனேஜ்மெண்ட், அதே போல பிரின்சிபல் வளர்மதி மேடம், அதே போல எக்ஸா மேடம், அதே போல இருக்கிற எல்லா ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நியூ டெக்னாலஜி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிச்சுக்கிறேன். Have learned to use your assemble and reassemble your mobile phones. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி பேசும்போது நம்ம சொல்லுவோம் கார்டியாலஜிஸ்ட் தான் நிறைய காசு, அதாவது ஹார்ட் ஓட ஒர்க் பண்ற டாக்டர்ஸுக்கு தான் அதிகமான காசு இல்லையா. ஒரு பிளாக்னா வந்து லட்சங்கள்ல தான் செலவு பண்ணுவோம். ஆனா இப்பெல்லாம் யாருக்கு அதிகமான காசுனா மொபைல் போன் ரிப்பேர் பண்றவங்களுக்கு தான். ஏன்னா வீட்டுல எத்தனை ஹார்ட் இருக்குதோ அத்தனை மொபைல் போன்ஸ் இருக்கா இல்லையா. அப்ப எது நம்மளோட மார்க்கெட்ல அதிகமா இருக்கோ அது ரிலேட்டடா நம்ம வந்து படிச்சுக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஏன்னா அது ரிலேட்டட் ஒர்க்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து வரும் இல்லையா. அப்போ இப்ப மொபைல்ஸ் ஒவ்வொரு வீட்லயும் 3 பேர் இருக்கோம்னா கண்டிப்பா 3 மொபைல், இல்லாட்டி எவ்வளவு மொபைல், 6 மொபைல். 3+ தான் இருக்கும். 3- இருக்குமா? இருக்காது. சோ இப்போ நீங்க லேர்ன் பண்ணது கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிஷியலா தான் இருக்கும். எஸ் ஆர் நோ? அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெயின் பண்ண 2 ட்ரெயினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறதுல இருந்தே நாங்க லேர்ன் பண்ணிட்டோம். அதாவது அவங்களோட கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச், அவங்க கொடுத்த அந்த டெஃபினிஷன்ஸ்ல இருந்தே வந்து கண்டிப்பா எங்க பசங்க நல்லா லேர்ன் பண்ணிக்குவாங்கிறத நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். அதை விட முக்கியம் இந்த செல்போன் சர்வீசிங் கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர், அவர் நம்ம கூட எவ்வளவு நாளா வந்து டச்ல இருக்காரு அப்படின்னா சொன்னா நம்ப மாட்டீங்க. ஃபார் த பாஸ்ட் 3 years எவ்ரிடே ஹீல் ஹேவ் அ குட் மார்னிங், அப்புறம் நியூ இயர் விஷஸ் எல்லாருக்கும் சொல்லுவாரு. பட் ஆனா அவர் ஓயவே இல்லை. என்னன்னா கண்டிப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க மேம் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்படிங்கறதுல கான்பிடென்டா இருந்தாரு. இனிஷியலா எடுக்கும் போது எங்களுக்கு ஸ்ட்ரென்த் 84, அப்புறம் 40, அப்புறம் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகி 15 இருந்தது. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஜாயிண்டா எங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும். அண்ட் இது வந்து ஃபார்மல் வோட் ஆஃப் தேங்க்ஸ் இல்ல, ஒரு ஈவெண்ட் இனிஷியேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா. எனக்கு இந்த ஈவெண்ட் நான் இனிஷியேட் பண்றது 3 years நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம், அப்புறம் டிராப் பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம், டிராப் பண்ணுவோம். பட் ஆனா ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தார் பிரின்சிபல் சார். இந்த தடவை கேட்டப்போ உடனே எஸ் சொல்லிட்டாரு, உடனே செக்ரட்டரி மேம் கிட்டையும் கேட்டு எஸ் சொல்லிட்டாரு. ரியலி தேங்க்யூ சார். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் தி ஐஐசி பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் சித்ரா ஃப்ரம் காமர்ஸ், I again repeat, this is not a formal vote of thanks. As an event coordinator, எல்லா ஈவெண்ட்ஸும் நான் வந்து இனிஷியேட் பண்றதுனால எனக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை ஸ்டாஃப்க்கும் நான் தேங்க் பண்ணோம். பிளஸ் இங்க இந்த 3 பேர் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணாங்க ஈவெண்ட்ஸ், வைஷ்ணவி மேம், திருமலர் மேம் அண்ட் கவிதா மேம். நாங்க சொன்ன உடனே அந்த ஈவெண்ட் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. சோ இது இல்லாம இந்த ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னு இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ், ஆல் டீச்சிங் faculty members, all the heads of the departments, because this is organized by combination of IIC and the computer science stream. I thank all the heads of the department of computer science stream and the other HODs who have sent the students here. And at last, I would ask you to give a big applause those who have trained you. இந்த 2 நாள் வந்து உங்களுக்கு ஒரு 3 ட்ரெயினர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணாங்க இல்லையா. நீங்க கொடுக்குற மோட்டிவேஷன் அவங்களுக்கு இதுதான். ஒரு பெரிய கைதட்டல். உங்களால எவ்வளவு மேக்ஸிமம் நான்
கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், இங்க வந்து விசிட் பண்ற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், போட்டோ எடுத்துட்டு இருக்கிற உமர் பிரசாந்த் எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டேன் எப்படி போயிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு. எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. டெஃபினட்டா ஐ திங்க் வி வில் பி கேரிங் அவுட் நெக்ஸ்ட் ஈவெண்ட் மேபி வித்தின் another month also with your support. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் நாங்க அடுத்த ப்ரோக்ராம் எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணோம். சரிங்களா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா இதோட படிச்சதை அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா 2 நாள் என்ன படிச்சோ கற்றுட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே மறந்துடும். ஸோ மேம் கிட்ட இப்போ வந்து அப்படியே எங்கிட்ட பேச சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னதை கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ் போகும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அமைதியா இருங்க கவனிங்க, அமைதியா இருங்க கவனிங்கன்னு அதிகமான வேர்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக உங்ககிட்ட அந்த வேர்டை யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாம் வாங்கப்பா கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இன்னைக்கு வந்தார் இல்லையா, அவர் கூட சொன்னார் என்ன சொன்னாலுமே டக்கு டக்குன்னு கேட்சப் பண்ணிக்கிறாங்க. ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, ப்ரெஷரே இல்லை, அடுத்த கிளாஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கே சொன்னதுல எவ்வளவு பேர் யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் இப்போ எல்லா சார் அண்ட் மேம் எல்லாருமே இருக்காங்க. நேற்று உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்பேன்னு சொல்லியிருந்தாலே ஈவினிங். ஸோ அதுக்காக இங்க வந்து முக்கியமா நினைக்கிறேன். ஸோ இப்போ தைரியமா எந்த போன் கொடுத்தாலும் டிஸ்மேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் தைரியமா கை தூக்குங்க. ஸோ வெரி குட். ஸோ பயம் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த அளவுக்கு நின்று கான்பிடண்டா உங்களுக்கு கொடுக்குற பேசுறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா ஒருத்தர் காரணமா இருப்பாரு. அது யாருன்னா எங்க சார் தான். நான் இந்த அளவுக்கு தைரியமா பேசுறேன் அப்படின்னா அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு வந்து எடுக்க முடியும். ரொம்ப நாள் நிறைய காலேஜ்ல இதை பத்தி நான் ஏதாவது பேசணும், அவரை பத்தி சொல்லணும்னு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலேஜ்ல கிடைச்சிருக்கு. சோ இந்த அளவுக்கு கிளாரிட்டியா, சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடமா, இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்பவே ஏர்லியரா வந்து உங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்டா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 years ஆச்சு. ஸோ 6 years நான் ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து நான் சொந்த கம்பெனியில அவர் வந்து என்ன சொந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரி தான் நான் ஒர்க் பண்றேன். தனியா வந்து ஒரு ஒர்க்கரா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவர் எனக்கு ஃப்ரீடம் சப்போர்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு நான் இவ்வளவு நல்லா சொல்லி தரதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ அதனால என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு லைஃப்ல எப்ப வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா லைஃப் டைம் சப்போர்ட் எல்லாமே பண்ணி தருவோம். ஸோ படிச்சதை மறந்துடுவாங்க, அவ்வளோ கண்டினியூ பண்ணிட்டு. To one and all gathered here, now Technology Mobile Service and Training Institute. It my privilege to purpose vote of thanks on this special occasion behalf of Computer Science, Computer Application, Information Technology. I would like to thank our most valuable chief guest, Mr. V. Krishna Kumar. Thank you, sir. And Managing Director, New Technology Mobile Service and Training Institute, Coimbatore. I thank our Karthik sir and Sujit sir. Thank you, sir, who spared his valuable time for the busy schedule to grace this occasion. I extend my sincere thanks to management, respected Principal Sir, Secretary Madam, Administrative Officers, Vice Principal Sir, HODs, IIC President, faculties, my dear friends, and everyone gathered here for their patient listening and made this program a great success. Once again, thank you all and one and all.